வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியை அப்படின்றதுனால காலையிலே வந்து கோல்டு காயினும் இனிப்புக்காக வந்து சாக்லேட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்டோம். இட்லி பொடியும் என் பையனுக்கு வந்து எங்கள் மாமியாரே வந்து ஊட்டி விட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:30 மணி போல் தான் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் டெய்லி பிளான் அதை வந்து எழுதிட்டேன், என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் திருக்குறளும் தான் வந்து இன்றைக்கி படித்தேன். திருக்குறளில் வந்து பொறையுடைமை அதிகாரம், இது இன்னும் ஃபஸ்ட்டு வந்து இன்னும் 3 அதிகாரம் முடிச்சிருக்கேன். பொறையுடைமையோடு சேர்த்து ஒழுக்கமுடைமை, அதுக்கப்புறம் வந்து விருந்தோம்பல், பொறையுடைமை இதெல்லாமே முடிச்சுட்டு மதியம் வந்து பசிச்சுது. சரி ஓகே சாப்பிட்ருவோம் அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேஸ் புக் பண்ணி ஒரு மாதம் கிட்ட இருக்கும். ஆனால் வந்து வரல. சரி என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலையாக வெளில போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஏப்ரல் ஸ்டார்டிங் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. சரி ஓகே அதையும் பார்த்துருவோம் கையோட, அப்படியே விட்டால் வந்து மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் மைண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இப்போ என் மைண்டில் ஓடிட்டுருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அந்த பாட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட்டலைக்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்குது, நல்லாச்சுன்னா அது எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. வேறு எதுவுமே ஓட மாட்டேங்குது. படிக்கலான்னு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் அதுதான் வருது. ரொம்ப அப்படியே இந்த கிஷோர் அண்ணா சொல்லுவாங்கள்ல, ஒரு டிப்ரிவேஷனாக இருக்குது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது எத்தனை நாள் போகும்னு தெரியல. அப்படியே மேக்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. மேக்ஸ் வந்து ஒரு 3லேருந்து 4:30 வரைக்கும் பார்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸ் பார்த்துட்டு வீட்டில் வேலை இருந்தது, பெருக்கிறது, பூ பறிக்கிறது அதெல்லாமே பார்த்துட்டு எங்கள் மாமியார் டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு என் பையனுக்கு இந்த கராவியான படத்தை வரைஞ்சி கொடுத்துட்டு இன்றைய நாளை சிறப்பாக முடித்து கொண்டேன். கடினமாக இருங்கள்.